வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ட்ராவல் ரைட்டிங்கில் ராய் மாக்ஸம் எழுதின த கிரேட் ஹேஜ் ஆஃப் இந்தியா இந்த எஸ்ஸேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இதில் அவர் முக்கியமாக நம்மளை பிரிட்டிஷ்காரங்க ஆண்டபோது அவங்க நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா காலனிஸையும் எப்படி அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரதுக்கு என்னென்ன செஞ்சாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்காக இந்த எஸ்ஸே எழுதியிருக்காரு. இதுக்கு அவர் எடுத்திருக்கிற இடம் எதுனா, பிரிட்டிஷ் அவங்களோட உப்பு வரிக்காக கட்டின சில இடங்களை ட்ரேஸ் பண்ணியிருக்காரு. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2500 மைலுக்கு அவங்க செஞ்ச அந்த இடங்களை தான் அவர் இங்கே ஹெஜ்ஜுன்னு சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடங்களெல்லாம் அவர் போய் பார்க்கும் போது அவருக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுதான். ஏன்னா சில இடங்கள் அங்கே இங்கெல்லாம் கூட எப்படி அவங்க இந்த இடங்களை அமைச்சாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த உப்பு வரியை அவங்க ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, அதன் மூலமாக அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்குன்ற எண்ணம் தான். உப்புன்றது இந்தியர்களோட உணவில் அன்றாடம் இருக்க வேண்டிய ஒரு உணவாகவே ஆயிடுச்சு. ஏன்னா உப்பு இல்லாமல் அவங்களால சாப்பாடு சாப்பிட முடியாது. உப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா இந்தியர்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிளைமேட்டும் சரி, நம்மளோட உழைப்பும் சரி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேர்வையை அதிகமாக வெளியில் எடுத்துன்னு வரக்கூடிய ஒரு நிலப்பகுதி தான் நம்ம நாடு. அப்போது அந்த வேர்வையில் வெளியேறக்கூடிய உப்பை சரி செய்யறதுக்கு நம்ம சாப்பாடில் கண்டிப்பாக உப்பு இருக்கணும். ரெண்டாவது, அந்த சுவையும் இல்லாமல் நம்மளால் எந்த உணவையும் சாப்பிட முடியாது. அதனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, உப்புக்கு வரி போட்டோன்னா எந்த இந்தியர்களாலும் உப்பு இல்லாமல் சாப்பாடு சாப்பிடவே முடியாது. அதன் மூலமாக நிறைய பணத்தை நம்ம ஈட்டலாம்னு சொல்லி தான் அவங்க இந்த உப்பு வரியை கொண்டு வந்தாங்க. ஆனால் முக்கியமாக அதில் பாதிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா, இப்போ பணக்காரங்களால் அந்த வரியை செலுத்திட முடியும், ஆனால் ஏழைகளால் அந்த வரி கட்ட முடியாத நிலைமையில் இருந்தாங்க. அதனால் அந்த ஏழைங்களாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்க கிட்டத்தட்ட பட்னியாலையும் நிறைய உபாதைகளுக்கும் உண்டாக வேண்டியிருந்தது. அதை தான் இவர் இதில் சொல்கிறார். ஏன்னா அந்த பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆதிக்கத்தை அவங்க எப்படி இந்தியாவில் சில விஷயங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான லெவலுக்கு எடுத்துன்னு போனதில் தான் இந்தியர்கள் வேறு வழி இல்லாமல் போராடினா தான் நம்மளுக்கு உணவே அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்றது இங்கே எடுத்திருக்காரு. ஏன்னா என்ன பண்ணாங்கன்னா, இந்த உப்பு வரியை வசூல் பண்ணுறதுக்காக அவங்க நிறைய இடங்களில் செக் பாயிண்ட்ஸ் உருவாக்குனாங்க. அதை தான் இவர் இங்கே கிரேட் ஹெஜ்ஜுன்னு அப்படி சொல்கிறாரு. அதுலேயும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்தியாவில் வளரக்கூடிய சில செடிகள் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம நாட்டுக்கே உரிய செடிகள் பார்த்திங்கன்னா முள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய செடிகள் இருந்தது. அப்போது அது பிரிட்டிஷ் பவருக்கு ஒரு சப்பார்டினேட்டாக அவங்களுடைய ரிசோர்ஸையும் அவங்களோட காமர்ஸையும் வளம்படுத்துறதுக்கு உதவியாக அவங்க படுத்திக்கினாங்க. அதே மாதிரி அவர் ஒரு இடம் போகிறதையும் அவர் அந்த மேப்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வச்சு அவர் இதை சொல்லியிருக்காரு. ஏன்னா முக்கியமாக இது நார்தர்ன் இந்தியாவில் தான். அதுலேயும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிஸ்டம் அவங்க கொண்டு வரதுக்காக எவ்வளோ பிளான் போட்டிருக்காங்க, ஏன்னா இதை செய்கிறதுக்கு அவங்களுக்கும் நிறைய தடங்கல்கள் இருந்திருக்கு அப்படின்றத அவர் காட்டுறாரு. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, ஆக்ராலாம் போனீங்கன்னா அது ஒரு முக்கியமான சென்டராகவே இருந்தது சால்ட் ட்ரேடுக்கு. அப்போது அது ஹிஸ்டாரிக்கலாகவும் ரொம்ப முக்கியமான ஒரு நகரம் தான் ஆக்ரா. இங்கே அவங்க எப்படி பண்ணாங்க, அது மாத்திரம் இல்லாமல் பின்னாடி போக போக பிரிட்டிஷ் போயிட்டப்புறம் நிறைய இடங்கள் எப்படி நம்ம மற்ற இடங்களில் மாதிரி சாதாரணமாக அந்த ஊருக்குள்ளே ஆயிடுச்சு. சில இடங்கள் அதுங்களுடைய வரலாறு முக்கியத்துவத்தை கூட இழந்திருக்கு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு வழிபாதையில் தெரிகிற அந்த புளிய மரங்கள் அதுங்கெல்லாம் நம்மளுடைய வரலாறுக்கு மௌன சாட்சிகளாக நிற்கிறாங்க அப்படின்றாங்க. ஏன்னா இந்த மரங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம பிரிட்டிஷ் கீழே இருந்தபோது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மலாம் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்றது இந்த செடிங்களுக்கு தெரியும், இந்த மரங்களுக்கு தெரியும், அந்த இடங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சம்பல் ரீஜன் போகும்போது, ஏன்னா அதுவும் ஜியோகிரபிக்கலாகவும் இந்தியாவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரீஜன், ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸும் அதுக்கு நிறையா இருக்குது. அந்த இடத்துல பிரிட்டிஷ்காரங்க அவங்களுடைய உப்பு வரியை கொண்டு வரத்துக்கு எவ்வளோலாம் என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படின்றது இதில் சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம நாட்டு மக்கள் எப்படியெல்லாம் இந்த கலோனியல் பீப்புள் நம்மளை ஆட்சி செஞ்சவங்கக்கிட்ட கீழ்ப்படைஞ்சு நடக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. ஆனால் போக போக அவங்களுடைய ஆட்சி முறை அவங்களுடைய அடிப்படை தேவைகளே கை வச்சு அவங்களால வாழவே முடியாத நிலைமை கொண்டு போகும்போது தான்
திருப்பி அவங்க வந்து சண்டை போட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்கன்றதை காட்டுது. இந்த கிரேட் ஹெட்ஜ் வந்து இதுக்கு முக்கியமான ஒரு சாட்சி. ஏன்னா வந்து பிரிட்டிஷோட டாக்ஸேஷன் பாலிசியில் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் வந்து திருப்தியின்மையை வெளிப்படுத்துகிற நிலைமையில தான் அவங்க கொண்டு வந்தாங்க. அதே சமயத்தில் இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து மகாத்மா காந்தியோட உப்பு சத்தியாகிரகம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து நம்ம செஞ்ச முதல் சிவில் டிசொபீடியன்ஸ் ஆக்ட்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நம்மளுடைய எதிர்ப்பை வந்து முதலாக காட்டினது இந்த உப்பு சத்தியாகிரகம் தான். அதுதான் இவர் வந்து இவருடைய அந்த ஜேர்னி மூலமாக நமக்கு படம் பிடிச்சி காட்டுறாரு. அது மாத்திரம் இல்லாமல் இதை படிக்கும் போது கசப்பான பல விஷயங்கள் வந்து நம்ம படிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஜனங்க வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. அழகான இந்த நிலத்தில் எவ்வளோ ஒரு வரலாறு வந்து பதிச்சு இருக்குது. கடந்த காலத்தில் வந்து மக்கள் எப்படியெல்லாம் போராடி இருக்காங்க அப்படின்றது நம்ம நினைவு கொண்டு வர்றது தான் இந்த எஸ்ஸே. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.